ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் காலேஜ் போகிறேன்ற ஷார்ட் சீரிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறத மட்டும் ஃபுல் வ்ளாகாக போடலான்ட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கேன். வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. நான் கீழே போய் ரெடி ஆகிட்டு அவுட்புட் காட்டுறேன். இதான் என் ஃபைனல் அவுட்புட்டு. பிங்க் ஷர்ட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டும் போட்டேன். அப்படியே போனேன், என் ஃப்ரெண்டு வந்தான். அப்படியே அவன் கூட சரி பைக்கில் ஏறி போயிட்டேன். அப்படியே சிக்னல் கிட்டே நின்றுருந்தேன். காலேஜ் பஸ் வந்துடுச்சு. சரி டப்புன்னு கை காமிச்சோன்னே அவர் ஓரமாக நிப்பாட்டினார். டப்புன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அதில் ஏறி உட்காந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருந்தோம். இதெல்லாம் போகிற வழி தான் பாருங்கள். காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இதான் காலேஜ் என்ட்ரி. இது கேட். இது அங்கே நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வந்தார். அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு அப்புறம் வெல்கம்னு போர்டு போட்டுச்சு. அதுக்கப்புறம் வெல்கம் ஃப்ரெஷர்ஸ் சொல்லி போட்டுச்சு. அப்படியே அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு நேராக உள்ளே உட்காந்தாச்சு ஆடிட்டோரியம்குள்ளே. நாங்கள் உட்காண்ட்ருந்தோம். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ரொம்ப நேரமாக உட்காண்ட்ருந்தோம். ஒரு 11 மணிக்கிட்ட தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. வேலை கேட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டு. இவர் கொஸ்டின்லாம் கேட்டார். எது பூபா, எது சிக்கி, அந்த மாதிரி கீக்கி அப்படின்லாம் கேட்டுருந்தார் கொஸ்டின்னு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போபானா சர்க்கிளாக இருக்குமா, கீக்கினா குச்சி குச்சியாக இருக்குமா. எவ்வளோ சீரியஸாக சொல்லியிருக்காங்க. அவங்க அது கேம் விளாண்டுருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு சீஃப் கெஸ்ட்டு பேசினார். நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாரு அவரு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ரைஸ் கொடுத்தாருங்க. பையன் நிறைய கட் ஆஃப் எடுத்தான்னு சொல்லிட்டு லேப்டாப்பும் டேபும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்தாச்சு. சாம்பார் சாதம், அப்புறம் வடை, ஜாங்கிரி அதெல்லாம் வச்சாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. திருப்பியும் ஆடிட்டோரியம் கூட தான் போனோம். கிளாஸ் நடக்கல, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இது ரொம்ப சீரியஸாக ரீல்ஸில் எத்தனை மோனிகா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி அடுத்து இன்ட்ரடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன ஸ்டாஃப்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டீ பிரேக் விட்டாங்க. டீயும் மோர் இருந்துச்சு. சரி எனக்கு டீ பிடிக்காது அவ்வளோக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மோர் வாங்கி குடிச்சிட்டாங்க. அங்கே சரி எங்கே போகிறது, எந்த பஸ்ஸுன்னே தெரில. ரொம்ப நேரம் கன்ஃபியூஷனாக இருந்தேன். அப்புறம் பஸ்ஸெல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் காவங்கரை பஸ் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுச்சு. காவங்கரை ரீச் ஆகிடுச்சு. சிக்னலில் ஒரு பயணம் போட்டு அப்படி வந்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்துட்டேன். சரியான தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டி வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்.
நான் நாளைக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 10 o'clock வீடியோ வரும்.